நீங்க சொல்லலாம். ஏன் சார்? அதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா, ஒரு கன்சீவ் ஆனா ஒரு 1 மாசம் இல்ல 2 மாசம் கூட தான் கழிச்சு தான் தெரியும் ரிசல்ட். நீங்க என்ன 15 நாள்ல ரிசல்ட் அப்டின்னும்போது, நான் இப்ப என்னுடைய காருக்கு 9599 அத வந்து எல்லாருமே வந்து அது பொதுவா பயன்படுத்த முடியாது. ஓகே. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம்க்கு வந்துட்டு இந்த யோகி கரணநாதன் அப்டின்னு பார்க்கணும். அப்ப அவருக்கு அந்த நம்பர் இருக்கிற வரைக்கும் திருமணம் ஆகாது. ஆனா பிரிஞ்சு வாழணும். இந்த நம்பர் சரியா, இந்த நம்பர் தவறா அப்டின்றது உங்களுக்கு தெரியாது. அப்பதான் வந்து ஒரு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு எதுவும் குறை இல்லைனாலே அங்க நல்ல நம்பர் வந்துடும் ஒண்ணு. ரெண்டாவது வீடு இன்பில்டா வந்துட்டு ஒரு 7 நட்சத்திரம் வந்தாதான் அங்க திருமணம் ப்ராப்ளம் வரும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கும் நம்ம கூட பல தகவல்களை வழங்குறதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிட ரத்னா தர்மபுரி பாலாஜி சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் மேம். ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமம் மலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. வணக்கம் மேம், சொல்லுங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணத்தை தாண்டி குழந்தை இல்ல அப்படின்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப யாராவது குழந்தை இல்லை அப்படின்னு வர்றாங்கன்னா என்ன மாதிரியான நம்பர் சொல்லுவீங்க? ஓகே. அதாவது என்ன விஷயம்னா, நான் இதை வந்து பார்த்துருக்கேன். ஒருத்தர் வந்துட்டு பெங்களூர்ல இருந்து அசோக் அப்படின்ட்டு பேர், அவர் பேரு. என்னுடைய மச்சானுடைய ஃப்ரெண்ட் அவரு. ஸோ இதுல என்னன்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல நம்பர். அவர் வந்து இந்த மாதிரி 4 வருஷமா குழந்தை இல்லை, நல்ல பையன், எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, ஒரு சிகரெட்டோ ஒரு ட்ரிங்க்ஸோ எதுவுமே கிடையாது. கோயில்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு ஆர்வமா எல்லா கோயில்களுக்கும் போவாரு. ஆனா 4 வருஷமா குழந்தை இல்லை. அப்ப அவருக்கு என்ன செய்யணும்னா 64 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து லாஸ்ட் 2 டிஜிட்டா வர்ற மாதிரியும், அந்த 10 நம்பரையும் டோட்டல் பண்ணும்போது 64 வரணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்து கொடுத்து 15 நாள்ல அவர் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்றாரு, சார் வந்து கன்சீவா இருக்கு, வீட்டுல டெஸ்ட் பண்ணிட்டோம், இப்ப லேப்ல போய் டெஸ்ட் பண்ணி சொல்றோம்ட்டு. நீங்க சொல்லலாம். ஏன் சார்? அதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா, ஒரு கன்சீவ் ஆனா ஒரு மாசம் இல்ல 2 மாசம் கூட தான் கழிச்சு தான் தெரியும் ரிசல்ட். நீங்க என்ன 15 நாள்ல ரிசல்ட் அப்படின்னும் போது, அது மேபி கன்சீவ் ஆயிருக்கலாம் அவங்க. ஆனா 4 வருஷமா கன்சீவ் கிடையாது. இந்த நம்பர் இவங்க கைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து ரிசல்ட். 9599 ஒரு நல்ல நம்பர்னு சொல்லிடுறேன் நான். 9599 ஒரு காருக்கு, நான் இப்ப என்னுடைய காருக்கு 9599 அதை வந்து எல்லாருமே வந்து அது பொதுவா பயன்படுத்த முடியாது. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைமுக்கு வந்துட்டு இந்த யோகி கரணநாதன் அப்படின்னு பார்க்கணும். யோகியும் கரணநாதனும் வந்து ஒரு மொபைல் நம்பர்ல வரணும். இப்ப எனக்கு வந்துட்டு யோகி வருது 4ஆம் நம்பர் அப்படின்னு போது, அதே போல கரணநாதன் 8ன்னும் போது என்னுடைய மொபைல் நம்பர்ல அது 4 8 எந்த இடத்துல செட் பண்ணுறது பார்த்து வாங்கணும். அப்போ நார்மலா வந்துட்டு இவர்களுக்கு அதே போல 22 ஒன்னே வந்துட்டு திருமணத்தை கொடுத்துரும், தொழில சிறப்பித்து கொடுத்துரும் அப்படின்ட்டு இல்ல. அந்த இடத்துல வந்து 32 வரலாம். அது ஒரு சிலருக்கு வரணும். ஒரு சிலருக்கு வந்து அந்த யோகி கரணநாதன் பார்த்து தொழில் ஸ்தானத்துல 32 வச்சு கொடுத்துருப்போம். இப்ப எனக்கு வந்து தொழில் ஸ்தானத்துல 88 செட் பண்ணியிருப்பேன். அந்த 88 என்னைக்கு நான் வாங்கணும், அதாவது ஜனவரியில இருந்து, அன்னையில இருந்து வந்து மீடியாவில் வந்துட்டு இப்ப இந்த 10 மாசத்துல வந்து என்னால வந்து டைம் கிடைக்கல, எதுக்குமே வந்து அங்க அப்பாயின்மெண்ட் ஒதுக்கிறதுக்கு டைம் இல்லை. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆஃபீஸ் க்ளோஸ்லேயே இருக்குது அப்படின்னாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு வாஸ்து அப்பாயின்மெண்ட்டாவோ இல்லாட்டி அஸ்ட்ராலஜி அப்பாயின்மெண்ட்டோ இல்லை மீடியாவுக்கோ இந்த மாதிரி வந்து டிராவலிங்லேயே இருக்கேன். என்னால் அந்த இடத்துல உட்காந்து பார்க்க முடியல. ஸோ நான் வீட்லேயே உட்காந்துருந்தாலையும் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துட்டு வந்துடுது. நான் வந்து நைட் 12 மணி வரைக்கும் பார்க்க வேண்டியதா இருக்குது ஜாதகம். ஸோ அப்படின்னும் போது நான் பிஸி ஆயிட்டேன்னு பேர். அப்ப எனக்கு வந்து 88 செட் ஆகும், எல்லாருக்குமே 88 செட் ஆயிடுமான்னு தெரியல. நீங்க வந்து உங்க அந்த கான்டாக்ட் நம்பரையும் அவங்களுடைய ஜாதகத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி தான் சொல்லுவீங்க? நிச்சயமா. அதாவது நார்மலா வந்து ஜாதகத்துல நான் சொல்லிடுவோம். ஒரு ஜாதகம் வந்தாச்சு சார், உங்களுக்கு என்ன சார் கல்யாணம் தானே சார் கேள்வி? ஆமா சார். அப்போ ஓகே. ரெண்டாவது உங்களுடைய மொபைல் நம்பர் அப்பதான் நான் பேசுவேன். மொபைல் நம்பர்ல 2வது 2 டிஜிட் உங்களுக்கு தப்பு சார் அப்படின்னு. சரி, எனக்கு ஜாதகமே இல்ல. வராங்க 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்துட்டு ஒரு திருவண்ணாமலை பக்கம் ஒரு மாவட்டம், அங்க இருந்து வராங்க. 2 பேர் ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்பாயின்மெண்ட் நான் நேர்லயே பார்க்கணும். நிறைய பேருக்கு எல்லாமே வாட்ஸ்அப்ல தான் பார்த்து சொல்லுவேன். நேர்லயே பார்க்கணும்னு வந்துட்டாங்க. வந்தவங்களுக்கு வந்து சார் ஜாதகம் இல்ல. சோ ஓகே, ஆருடம் பார்க்கலாம்னா நான் 12 மணிக்கு உள்ளதான் ஆருடம் பார்ப்பேன். அவங்க வந்து சேர்றதுக்கு 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. சரி ஓகே, சிம்பிள், ஒண்ணு வேணா உங்களுடைய இது மட்டும் கொடுங்க, மொபைல் நம்பர் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் வாங்குறேன். மொபைல் நம்பர் வாங்கினதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 2வது 2 டிஜிட் தவறு தான். அவருக்கு சார் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, ஆகி பிரிஞ்சு வாழ்றீங்களான்னு கேட்டா திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. ஆனா நேர்ல போய் நான் வாஸ்து எல்லாம் பார்த்துட்டு நான் சொல்லிட்டு உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, உங்க மனைவி உங்ககிட்ட
உங்ககிட்ட நீங்க செஞ்ச தவறான விஷயத்தால உங்க மனைவி கோச்சின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா சார்ங்கிறாரு. ஆனா ஆபீஸ்ல வரும்போது இதை சொல்லல அவரு. நம்பர் வந்து செகண்ட் 2 டிஜிட் தப்பு. அப்ப நிச்சயமா கம்பல்சரி ஒண்ணு திருமணம் ஆகல, ஆகியிருந்தால் பிரிஞ்சு வாழணும். ஆனா இங்க வந்து திருமணமே ஆகலன்னு தான் சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு போயிட்டாரு. இது எல்லாமே கொடுத்தாச்சு, நம்பர் வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் போட்டு கேட்கறாரு. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்தோட அமைப்பை பார்க்கும் பொழுது இவர் திருமணம் ஆனவர் ஒண்ணு, திருமணமாகி இவர் வேறு பெண்ணுடைய தொடர்பால அந்த பொண்ணை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி இந்த பொண்ணை அடிச்சு துரத்தி இருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன். சார் உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கணும், கம்பல்சரி வந்து இந்த பெண்ணை விட்டு நீங்க வேற பெண் கிட்ட போறீங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்டு சண்டை போடுவோம், இந்த பொண்ணு நீங்க அடிச்சிருக்கணும், அதனால இந்த பொண்ணு கோச்சு போய் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து யோசிச்சு அப்படியே லைட்டா தலையாட்டுறாரு. அவங்க அம்மா வந்து சொல்ற ஆமா சாமி அதான் உண்மை சாமின்றாங்க அவங்க. சோ அப்ப என்ன விஷயம்னா, அப்ப அவருக்கு அந்த நம்பர் இருக்கிற வரைக்கும் திருமணம் ஆகாது, ஆனா பிரிஞ்சு வாழணும். சோ அப்ப நம்பர் மாத்தியாச்சு. ரெண்டாவது அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வடமேற்கு பள்ளமான ஒரு அமைப்பு, வேற தொடர்புகள் தான் இருக்கும். எத்தனை திருமணம் பண்ணாலே அங்க நிரந்தரமா இருக்காது. அப்ப வடமேற்கு வந்து லெவல் பண்ண சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப செஞ்சுட்டு இருக்காரு. எல்லா வாஸ்து பேரும் வந்து 3 பேர், ஒருத்தருக்கு 3 பேர் பாத்துட்டாங்க. பக்கா வாஸ்து அப்படின்னா அவர் மொபைல் நம்பர்ல இருக்கிற விஷயம் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து வாஸ்து பார்க்க போறாருன்னா அவருக்கு நிச்சயமா ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும், கம்பல்சரி ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். ஜோதிடம் பார்க்கும்போது அவர் வந்துட்டு உங்க வீட்டுல இந்த மூலையில பிரச்சனைன்னு சொல்லிடணும். ஏன்னா ஜாதத்திலே தெரிஞ்சிருது இல்ல, அவருக்கு வேலை பிரச்சனையா, திருமணம் பிரச்சனையா, குழந்தை இல்லையா, இந்த மாதிரி என்ன விஷயம்ன்றது ஜாதத்திலே தெரிஞ்சிடும். அப்ப அதுக்கு எந்த திசையில வந்து ப்ராப்ளம்ன்றது இங்க இருந்தே உட்காந்து சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் பார்த்தா அதுதான் விஷயமா இருக்கும். அப்ப அதை ரெடி பண்ணாருனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர்ல அவருக்கு திருமணம்னா 2வது 2 டிஜிட், தொழில்னா 3வது, சொத்து என்னால சேர்த்த முடியல சார், இது வரைக்கும் என்னால ஒரு இடம் வாங்க முடியல, ப்ராப்பர்ட்டி 4வது 2 டிஜிட், அது நல்ல நம்பரா இருக்கணும். அது எல்லாமே வந்து இவர்களுடைய டேட் டைம் வச்சு யோகி கரணநாதனை வச்சு பார்க்கலாம். சார் அதான் டேட் டைமே இல்லையே அப்படின்னு வரும்பொழுது அவர்களுக்கு வந்து 12 மணிக்கு முன்னால வந்தீங்கன்னா 6 இடம் பார்க்கலாம். 6 இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு டேட் டைம் வரும். அதை வச்சு அவங்களுக்கு நல்ல நம்பர் எடுத்து கொடுக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் கண்டிப்பா 10 டிஜிட் இருக்கும் இல்லையா? இந்த 10 டிஜிட்மே எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்தா தானே எனக்கு லைஃப்ல எல்லாத்தையுமே நான் சக்சஸ் பண்ணிக்க முடியும். அது ஏதாவது ஒரு நம்பர் அடி வாங்கிடுச்சுன்னா அங்க என்னுடைய ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்பாயில் ஆயிடும்ல. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஆமா கம்பல்சரி. அப்ப என்னன்னா அதுதான் உங்களுக்கு வந்து தெரியாது. என்னன்னா இந்த நம்பர் சரியா, இந்த நம்பர் தவறா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அப்பதான் வந்து ஒரு நியூமராலஜிஸ்ட் கிட்ட போறீங்க. அவர் வந்துட்டு அந்த 5 செட் ஆஃப் நம்பரை செட்டா தான் பார்க்கணும். ஒரு நம்பர் வந்து இப்ப 95, 97 இந்த மாதிரி வந்து 2 நம்பரா பார்க்கணும். அதுல வந்து இவருக்கு ஒரு லாஸ்ட் 2 டிஜிட், அதாவது லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 07 இருக்கு. ஒண்ணு குழந்தையே இல்ல சார், 7-8 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்றது ஒண்ணு, இல்லாட்டி பெண் குழந்தையா தான் சார் இருக்கு, எனக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து நல்ல நம்பரை நம்ம செட் பண்ணி கொடுக்கணும். அது நம்மளுடைய வேலை தான், நியூமராலஜிஸ்டோட வேலை தான். அப்ப அவங்க 10 நம்பருமே அவங்க வந்து நல்லா வச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. யாராவது ரேரா வச்சிருக்காங்க, அவங்களை இதே நம்பர் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஜாதத்துல எதுவுமே கேள்வியே இருக்காது. சார் உங்க ஜாதகம் நல்லா தானே இருக்குது, இப்ப எதுக்காக கேள்வி அப்படின்னா சும்மா ஜென்ரலா பார்த்துட்டு போலாம் சார் அப்படின்னு வந்தா அப்படின்னா அப்ப அவங்களுக்கு நல்ல நம்பர் இருக்குது. ஒரு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு எதுவும் குறை இல்லைனாலே அங்க நல்ல நம்பர் வந்துடும். ஒண்ணு. ரெண்டாவது வீடு வந்து இயற்கையாவே அவர்களுக்கு வாஸ்துப்படி அமைஞ்சிடும். இந்த 10 நம்பருமே என்னோட மொபைல் நம்பர் நல்ல நம்பரா இருக்கு, பட் ஆனா என்னோட வண்டி நம்பர் நல்லா இல்ல. அப்ப வந்து நான் அங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும்ல. ஓகே, இதுல நீங்க நோட் பண்ணோம், ஒத்ததை இருக்குன்னு சொல்றேன் நானு. அப்போ 10 நம்பரும் நல்லா இருக்கு, டோட்டல் பண்ற நம்பரும் நல்லா இருக்கணும். 10 நம்பர் நல்லா இருக்கு சார், எல்லாமே 2 டிஜிட் பார்த்தா எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஓகே. அந்த டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பரா வந்துடும். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா வண்டி நம்பர்ல நெகட்டிவ் நம்பர் வருதுன்றீங்க. அப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல மொபைல் நம்பர் இருக்குதுன்னா அவங்களுக்கு நல்ல வண்டி நம்பர் தான் வரும். வண்டி நம்பர் இயற்கையாவே நல்ல நம்பர் கிடைச்சிரும் அவங்களுக்கு. கேட்பேன் நான், இந்த நம்பர் வந்து பார்த்து எடுத்தீங்களா, நியூமராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இல்ல சார் அது இயற்கையா வந்ததுன்னுவாங்க. அப்ப கம்பல்சரி அவங்க நம்பரும் நல்லா தான் இருக்கும். இல்ல வண்டி நம்பர்ல வந்து தவறு வருது, இப்ப 28, 38, 48 இதெல்லாம் இந்த 8ல வந்து இதெல்லாமே தவறான நம்பர் தான். 58 இதெல்லாமே 8ன்னு பார்க்கும்போது 1 8ஆம் நம்பர் 08, 68, 88 இது மட்டும் தான் நல்ல நம்பர். மீதி 98, 78 இதெல்லாமே வந்து நெகட்டிவ் நம்பர். அப்ப அந்த இடத்துல வந்துட்டு வண்டி நம்பர்ல வந்துட்டு தவறான எண் வருதுனாலே இவங்க கிட்ட நல்ல மொபைல் நம்பர் இருக்காது. நம்பரை சேஞ்ச் பண்ணாலே வந்து நல்ல விஷயங்கள் நடந்துரும், கல்யாணம் நடந்துரும், குழந்தை பிறந்துரும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றீங்க. அப்புறம் வந்து ஜாதகம் பார்த்து கோவிலுக்கு போகணும், பரிகாரம் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லைன்றீங்களா? வேண்டியதுல இருந்தா நான் சொல்றேன். என்னன்னா இப்போ ஒரு ஜாதகம் பாக்குறோம் சார், உங்களுக்கு வந்து கல்யாணம் தானே சார் கேள்வி. ஆமா சார் கல்யாணம் தான் சார், லேட் ஆயிடுச்சு சார், 32 வயசு ஆயிடுச்சு, திருமணம் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது நான் என்ன சொல்லுவேன்னா, அப்ப திருமணம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு 7 நட்சத்திரம் அங்க வந்துடும். இன்பில்டா வந்துட்டு ஒரு 7 நட்சத்திரம் வந்தாதான் அங்க திருமணம் ப்ராப்ளம் வரும். ஒண்ணு திருவாதிரை, திருவோணம், சித்திரை, பூரம், மூலம், அனுஷம், புரட்டாதி, இந்த 7 நட்சத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் மேரேஜ் இஷ்யூ. இதை பார்த்ததுமே சொல்லிடலாம், மேரேஜ் தானே சார் லேட்டு அப்படின்ட்டு. இன்னும் வந்துட்டு இதெல்லாம் மேரேஜ் கம்ப்ளைண்ட் உள்ள நட்சத்திரம் 7. ஒரு 3 நட்சத்திரம் நார்மலாக வந்துட்டு திருமணம் லேட் ஆகும், அவ்வளோதான். கம்ப்ளைண்ட் எல்லாம் கிடையாது, ஆனால் லேட்டு. கம்ப்ளைண்ட்னா திருமணம் லேட் ஆகிறது ஒண்ணு,
ஆனதுக்கு அப்புறமும் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்றது அது கம்ப்ளைண்ட். 3 நட்சத்திரம் இந்த மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டத்துல சித்திரை வந்து கம்ப்ளைண்ட் பிளஸ் லேட்டு, மிருகசீர்ஷமும் அவிட்டமும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கிடையாது ஆனா லேட்டு. ஸோ இந்த மாதிரியான நட்சத்திரங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யறோம்னா நம்ம திருமணம் தான் சார் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இடத்த சொல்லிடுவோம். அதாவது அந்த 7 நட்சத்திரம் வந்தாலே வடமேற்கு ப்ராப்ளம் வந்துடும். சார் உங்க வீட்டுல வந்து ஒண்ணு வடமேற்கு ரெடி பண்ணணும் சார், ரெண்டாவது உங்க மொபைல் நம்பர்ல செகண்ட் 2 டிஜிட் தப்பு, அதை ரெடி பண்ணணும் சார். இதை மட்டும் தான் நான் பரிகாரமா சொல்லுவேன். நீங்க போயிட்டு திருவண்ணாமலை போய் கிரிவலம் வாங்க, செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தா கடன் அடைஞ்சிரும், வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தா திருமணம் ஆயிடும், இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்றது இல்ல. அது வந்து நீங்க ஏதாவது வந்துட்டு இவரு ட்ரஸ்ட் அதான் நம்பணும் அப்படின்றதுக்காக வேணா வந்து ஏதாவது ஒரு நாள்ல வந்து கிரிவலம் போறதோ இல்லாட்டி ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை பார்த்துட்டு வாங்க, பத்மாவதி தாயரை பார்த்துட்டு வாங்கன்றது வந்து இந்த திருவோண நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சொல்லுவேன். ஆனா அங்க போயிட்டு இது நடக்குமானா நடக்காது. இவர்கள் வந்து இடத்த ரெடி பண்ணாம மொபைல் நம்பர்ல நல்ல நம்பரை வாங்காம இதெல்லாம் நடக்காது. இந்த மாதிரி எல்லாருமே மாத்திர மாட்டாங்கல்ல. எல்லாருமே இந்த ஒரு வீடியோ வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு 8 கோடி பேர் இருக்காங்க, 8 கோடி பேரும் இந்த வீடியோ பார்க்க போறது இல்ல. இங்க வந்து ஒரு 1 லட்சம் பேர் பாக்குறாங்க அப்படின்னும் போது அந்த 1 லட்சம் பேர்ல அத்தனை பேருமே இதை வந்து ஏத்துக்கிற மனோநிலை வராது இல்ல. அதுல பாதி பேர் வந்து ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க, நியூமராலஜி நம்ப மாட்டாங்க, சோ வாஸ்துவை நம்ப மாட்டாங்க. அதுல வந்து ஒரு 10 பேர் மாத்துவாங்க, 20 பேர் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவர்களுக்கு நல்ல திசா புத்தி ஓடணும், நான் அடுத்த லெவலுக்கு போகணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்றவங்க மட்டும்தான் அவர்களுடைய கண்ணில் தான் இந்த வீடியோவே படும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ எல்லாரும் மாத்தணுமானா மாத்தணும், ஆனா எல்லாரும் வந்துட்டு இந்த வீடியோவை பார்ப்பாங்களா ஒண்ணு, ரெண்டாவது பாக்குற எல்லாருக்குமே அந்த மென்டாலிட்டி வராது. இப்போ சார் ஒரு இது வந்துச்சு, இப்ப ஏர்செல் ஒரு கம்பெனி வந்துச்சு, 98 தான் அவன் வந்து லட்சக்கணக்கான நம்பர் வந்து ஸ்டார்டிங்ல 98 தான் கொடுத்தாங்க. அப்ப 98 தவறுதான். அப்ப 98 வச்சுங்கிற அத்தனை பேருக்குமே இது இருக்குமானா அது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அவங்க யாராவது ஒரு 4 பேர் கேட்டு கேட்கும் போது ஆமா சார் இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது அப்ப அந்த இடத்துல வந்து நல்ல நம்பரா வந்து அவங்க செட் பண்ணிக்கிறது நல்லது. அது மாத்தணும்னு நினைக்கிறவங்க, மாறணும்னு நினைக்கிறவங்க மாத்துவாங்க. ஆமா, மொபைல் வந்து எல்லாமே இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. நம்பர் வந்து நல்ல நம்பர் அவங்க ரெகுலரா வந்து ஒவ்வொரு டைமும் ஓபன் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டை வச்சு ஓபன் பண்ணும்போது அது அந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகும். நல்ல பலன்களை அடுத்தடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நான் ஒரு பாஸ்வேர்ட் போடுறேன்னா நான் வந்து ஜாதகத்தை பார்த்து இல்லனா ஒரு நியூமராலஜிஸ்ட பார்த்து அதுக்கப்புறம் தானே நான் அந்த நம்பரை யூஸ் பண்ண முடியும். நானா வந்து என்னோட பேரை வச்சோ என்ன டைம் வச்சோ நானா போட முடியாது. சோ இந்த நம்பரை நான் சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக எல்லாருமே போய் அவ்வளவு மெனக்கெடுவாங்களான்னு கேட்டா கிடையாதுல்ல. அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், இப்ப என்னன்னா ஒருத்தர் வந்து எனக்கு தங்கம் நிறைய வாங்கணும், என்கிட்ட தங்கம் நிறைய சேரணும்னா 95 எடுத்துக்கலாம். இப்போ மொபைல் நம்பர்ல 95 ஸ்டார்டிங் வர்ற மாதிரியும் அதே போல இதுல வந்து பாஸ்வேர்ட்ல வந்து 9595 வச்சுக்கலாம். அந்த மாதிரி இல்ல 9599 இந்த மாதிரி நம்பர் வச்சுக்கலாம். 99 சக்சஸ்னு பேரு. அப்ப வந்து 9999 வைக்கலாம், 9599 வைக்கலாம். இல்ல நான் நேர்மையா தொழில் செய்யறேன் அப்படின்னா தான் 8 சூஸ் பண்ணணும். இப்ப என் நம்பர் பாத்தீங்கன்னா 2 நம்பருமே வந்து 888848 வரும். ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், மொபைல் நம்பர் 8 வரக்கூடாது அப்படின்னுவாங்க. 8ன்றது வந்து சனினா தொழில்காரகன், சனினா ஆயுள்காரகன். அப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து ஜட்ஜி, நீதிமான்னு பேரு. யார் இந்த 7 சனி அஷ்டம சனி எல்லாம் பார்த்து பயப்படணும்னா அந்த பொய் சொல்றவன், ஏமாத்துறவன், திருட்டுத்தனம், தவறான தொழில் செய்யறவங்க வந்துட்டு 7 சனி அஷ்டம சனி அர்த்தாசம சனி எல்லாம் பார்த்து பயப்படணும். இப்ப எனக்கு தனுசு ராசினும் போது 7.5 வருஷம் 7 சனி நடந்துச்சு. அந்த 7 சனியில் தான் எனக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, பல ஏக்கர் நிலவானதுல இருந்து பிளாட் வாங்க நிறைய வளர்ச்சி வந்து 7 சனியில தான். ஆனா 7 சனி வந்துச்சுன்னா டோட்டலா எல்லாமே காலி. சார் 7 சனி நடக்குது சார் என்ன ஒண்ணு, அதெல்லாம் வந்து யாருன்னா தவறான தொழில் செய்யறவங்க, ஏமாத்துறவங்க தான். அப்போ ஒருத்தர் மொபைல் நம்பர் வந்து இந்த 8888 வைக்கிறாங்க, பாஸ்வேர்ட் 8888 வைக்கிறாங்க, ஒரு வண்டி நம்பர்ல 8888 வாங்குறாங்க அப்படின்னாலே ஒரு 8 வருதுனாலே அவங்க வந்து நேர்மையா தொழில் செய்யறவங்களா இருக்கணும், ஏமாற்றக்கூடாது. அப்பதான் சனி பகவான் வந்து இவங்களை உச்சத்துல கொண்டு போய் வைப்பாரு. தவறான தொழில் செய்யறாங்க, ஏமாற்றி பிழைக்கிறார்கள் அப்படின்னா டோட்டலா வாஷ் அவுட் பண்ணும். அதே 88 தான், ஒரு அதே 88 நம்பர் வந்துட்டு உச்சத்துக்கும் கொண்டு போகும். அப்ப ஏமாத்துல நான் நேர்மையா இருக்கிறேன்னா 100% 88 வச்சீங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிசினஸ் நம்பி இல்ல, எல்லாருமே வந்து வேலை அந்த மாதிரி தான் நம்பி இருக்காங்க. சோ வேலை பாக்குறோம், அந்த வேலையில வந்து எங்களுக்கு உயர்வு வேணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்க போகணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நிறைய பேரோட ஆசையா இருக்கு. சோ அப்படி இருக்கவங்களுக்கு என்ன நம்பர் சூஸ் பண்ணுங்க? அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு. அந்த உயர்வு அப்படின்னாலே வந்து வளர்ச்சி அப்படின்னு பேரு. வளர்ச்சினாலே சூரியன் தான். அப்ப சூரியன் அப்படின்னும் போது 10ஆம் நம்பர். அப்ப 3வது 2 டிஜிட்ல வந்து 10ஆம் நம்பர் வைக்கிறது வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு வளர்ச்சி அப்படின்னு பேரு. சோ 10ஆம் நம்பர் வந்து 3வது 2 டிஜிட்ல வச்சா நல்ல வளர்ச்சி உண்டு உங்களுக்கு. ஓகே, பாஸ்வேர்டும் அதே மாதிரி போட்டு வச்சுக்கலாம். 10 10ன்னு போடணும், 0101ன்னு போடக்கூடாது. அதே விஷயம் ஒண்ணுதான். 10 10ன்னு போட்டாலே 112 தான், 0101 போட்டாலே 112 தான். ஆனா 01ன்றது நெகட்டிவ், 10ன்றது பாசிட்டிவ். அப்ப 10 10ன்னு போட்டா அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு. அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்க வந்து 10ஆம் நம்பரை பயன்படுத்தலாம். எப்படியாவது ஒரு சொந்த இடம் வாங்கிடணும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். சோ அப்படி இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு என்ன நம்பர் பெஸ்டா இருக்கும்? 85. அடுத்து பாத்தீங்கன்னா 87. பல வீடுகள் கட்டும் யோகம்னு பேரு.
ஓகே 85 குபேர சம்பத்துன்னு பேரு. 87ன்றது பல வீடு கட்டும் யோகம். வீடு கட்டி வாடகை விடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா 87. ஓகே அப்ப 87ஆம் நம்பர் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ஸ்தானத்துல வைக்கணும். இது வந்து 3லயோ 2லயோ வைக்கக்கூடாது. அதாவது ஃபர்ஸ்ட் 2 டிஜிட், செகண்ட் 2 டிஜிட், தேர்டு அண்ட் ஃபோர்த் 2 டிஜிட் வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பேரு. அப்ப 87 வந்து 4வது 2 டிஜிட்ல வரணும். பிளஸ் எல்லா நம்பரையும் கூட்டும்போது 87 வரணும். ஓகே ஓகே அந்த மாதிரியான நம்பர் வரும்பொழுது அவங்க வந்து நார்மலா வந்துட்டு அது வரைக்கும் வந்து ஒரு நல்ல இடம் அமையல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு ப்ராப்பர்ட்டியே சொத்தே கிடையாது சார், என் பேர்ல ஒரு 2 சென்ட் கூட நிலம் இல்லைன்றவங்க எல்லாம் ஜாதகத்தை பாருங்க. அந்த குடும்ப ஜாதத்துல ஒரு 5 பேர் இருக்காங்க குடும்பம்னா 5 பேருடைய ஜாதத்துல செவ்வாய் பாதிப்பு அடைஞ்சிருக்கும். செவ்வாய் வந்து ராகுகேதோட இருக்கும், ராகுகேதோட நட்சத்திரத்துல இருக்கும், நீசப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவங்களுக்கு நிலமே செட் ஆகாது. ஓகே அப்ப இவர்களுக்கு வந்து இந்த இடத்துல 87 4வது 2 டிஜிட்ல வச்சு டோட்டலும் 87 வர்ற மாதிரி வச்சு கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து இடம் வாங்குறதோ இல்ல வீடு கட்டி வாடகைக்கு விடுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சார் இதான் நீங்க சொல்லிட்டீங்க, செவ்வாய் ராகுகேதோட இருந்தா இவங்களுக்கு நிலம் அமையாதுன்னு சொல்றீங்க. ஆமா, இப்பவும் அமையாது. எப்படின்னா 87 வச்சு கொடுத்துட்டோம், டோட்டலும் 87 வச்சு கொடுத்துட்டோம். இது பல வீடுகள் கட்டும் யோகம்னு பேரு. இவங்க வீடு கட்டுவாங்க, வாடகைக்கு விடுவாங்க, இவங்க இருக்கிறது வாடகை வீட்டுல இருப்பாங்க. மீன்ஸ் என்னன்னா, இப்ப எங்க தங்கச்சிக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நம்பர் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து 9% இப்ப பெங்களூர் வந்து 9% வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்களுக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே ஒரே போர்ஷனா வச்சு வடக்கு கிழக்கெல்லாம் பெரிய பெரிய 2 வாசல் வச்சு 2 ஜன்னல் வச்சு எல்லாமே ஒரு வீடுக்காக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஆனா இவங்க இருக்கிறது வாடகை வீட்டுல. இவங்க சொந்த வீட்டுல இருக்க முடியாது. பல வீடு கட்டி வாடகைக்கு விடுவாங்க, ஆனா சொந்த வீட்டுல இருக்க முடியாது. என்ன நம்பரை மாத்தினாலும் உங்களுக்கு வாய்ப்பு சோ அது ஜாதகத்துல இன்பில்டா செவ்வாய் கர்மா வந்துருச்சு இல்ல, செவ்வாய் பூமி ஓகே ஓகே பிரச்சனைன்னு வந்துருச்சு. சொந்த நேரத்துல இவங்க இருந்தா வளர்ச்சி கம்மியாகும், வாடகை வீட்டுல இருந்தாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க. ஓரளவுக்கு கையில கடன் இல்லாம வாழணும் ம். அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஓகே, இதுல என்ன விஷயம்னா நம்ம எல்லாமே இவ்வளவு நேரம் பார்த்தது அனைத்துமே பணத்துக்கான விஷயம் தான். பணத்துக்கான தொழில் நல்லா இருந்தா பணம் வந்துட்டு போகுது, ம், ஒரு இடம் நல்லா இருந்தா பணம் வந்துட்டு போகுது. அப்போ வந்து என்னன்னா தொழில் தான் விஷயமே. இங்க தொழில் நல்லா இருக்கணும். எனக்கு சாப்பிட நேரம் இல்ல, தூங்க நேரம் இல்ல, நிறைய உழைக்கிறேன், நிறைய நேரம் வந்துட்டு அதாவது தொழில் வந்து பிசினஸ் நிறைய வந்துட்டே இருக்குது, பொருளாதார வகையில வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா நம்ம தொழில் நல்லா இருந்தாலே இல்ல போதும். இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாராலையும் தொழில் பண்ண முடியாதுல்ல. ஓகே, அன்றாடம் வேலைக்கே பிழைக்கிறவங்க போறாங்க. இருக்காங்க, ஒண்ணு வேலைக்கு தொழில் இல்ல, போறாங்க. வேலைக்கு போறாங்க. ம், சோ ஒண்ணும் வேலையும் இல்ல தொழில் இல்லைன்னா இங்க பணம் எப்படி வரும்? அப்ப பொருளாதாரத்துக்கு நம்ம செப்பரேட்டா பாக்குறத விட பார்க்கணும் அப்படின்னா 2வது 2 டிஜிட் மட்டும்தான். 2வது 2 டிஜிட் என்ன சொன்னோம், தனம் வாக்கு குடும்பம். ஒரு ம். ஜாதகத்துல 12 கட்டம் இருக்குது. அதுல வந்து லக்னம்ன்றது ஜாதகர், 2வது இடம் வந்துட்டு தனம் வாக்கு குடும்பம்னுவாங்க. ஓகே. அப்ப 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வந்து திருமணம் லேட்டு, குழந்தை லேட்டு. குடும்பம்னா என்னங்க, குடும்ப விருத்தின்னு என்னங்க, குழந்தை வந்தாதானே குடும்ப விருத்தி. அப்ப தனம் வாக்கு குடும்பம் இவங்க சொல்ற ஓகே. விஷயம் வந்துட்டு மக்கள் ஏத்துக்கணும். ம். போயா நீ போயா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, இவங்க வார்த்தைக்கு அங்க மரியாதை இல்ல. ஓகே, ஓகே. அப்போ தனம் வாக்கு குடும்பம் போது 2வது 2 டிஜிட் நல்லா இருந்தாலே பொருளாதாரம்ன்றது நல்லா வர ஆரம்பிச்சிடும். அப்போ 3வது 2 டிஜிட் ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரம் எப்படி வரும், ஒண்ணு வேலையை தொழில இருந்தா தான் வரும். அது நார்மலாவே இவங்களுக்கு நல்ல நம்பரா கிடைச்சிரும். கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே வந்து பாக்குற நேயர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச் சார். நன்றிங்க.